மதுரை குஞ்சரத்தம்மாள் தெரியுமா? அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. தாது வருட பஞ்சம் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். 1875 தொடங்கி 1880 வரை தமிழகத்தை புரட்டி போட்ட பஞ்சம் அது. கண்முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப் போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்று பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது. பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வரும். அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை குஞ்சரம்மாவினுடையது. குஞ்சரம் தாசி குலத்து பெண்மணி. மதுரையில் கொடிகட்டி பறந்த தாசி பெரும் செல்வ செழிப்பு. மதுரை நகரை சுற்றி இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது. வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இருந்த 2 பெரும் வீடுகளும் அவளுடையதுதான். தாதுவிடம் துவங்கிய 2வது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தாள். கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்ற துவங்கினாள். பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரங்கும் காட்டுத்தீ போல் பரவியது. வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வர ஆரம்பித்தனர். இவளுக்கு எதற்கு இந்த வேலை? சொத்தையெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு வர போறா என்று பெரும் பணக்காரர்கள் பேசிக்கொண்டனர். அவளின் செய்கை அவர்களை கூச செய்தது. ஆனால் கஞ்சி ஊற்றும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. பரட்ட தலையும் எலும்பும் தோளுமாக துணி என்று சொல்ல முடியாத ஒன்று இடுப்பிலை சுற்றியிருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். ஒரு வட்டையில் துவங்கியது கடைசியில் 3 வட்டையானது. அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை. தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது. அந்த கஞ்சியை வாங்க காலையில் இருந்தே கால்களுக்கு நின்றனர் மக்கள். தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆனாலும் அவள் அடுப்பிலே விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு எடுத்து கொண்டிருந்தாள். தாது வருடத்தின் 6வது வாரத்தில் தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன் வந்தார். ஒரு வகையில் அதற்கு குஞ்சரத்தின் செயல்தான் காரணம். நகரில் 3 இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது. நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தின் அடுப்பே கதி என இருந்த நிலைமை கொஞ்சம் மாறியது. ஆனாலும் தாது வருடம் முழுவதும் குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்து கொண்டேதான் இருந்தது. 13 மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது. அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையிலேயே போட்டுவிட்டாள். கல்பதித்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள், முத்துக்கள், காசு மாலை, மோதிரம், ஒட்டியானம், தோடு, சிமிக்கி எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்தி நின்ற நீண்ட வரிசைக்கு பசிப்பிணித்திருத்தது. தொடர்ந்து எரிந்த அடுப்பின் புகையடித்து கறி படித்திருந்த 2 பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது. தாது கழிந்த 2வது மாதத்தில் அவள் அடுப்பு அணைந்தது. அவள் ஓட்டு வீட்டிற்குள் படுத்த படுக்கையானாள். யாரை பற்றி பேச யாரிடமும் எதுவும் இல்லாத போடும் பஞ்சத்தில் கூட குஞ்சத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள். அவள் முகம் மலர்ந்திருந்தது. தாய்மையின் பூரிப்போடு அவள் படுத்து கிடந்தாள். ஒரு நாள் மலர்ந்த முகத்தோடு விடைபெற்றாள் அந்த தெய்வத்தாய். தங்கள் வீட்டில் நடந்த சாவாகத்தான் நகரவாசிகள் பலரும் பார்த்தார்கள் அவள் இறப்பை. சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து குஞ்சரத்தாயை வெளியில் தூக்கிய பொழுது வடக்கு ஆவணி வீதி கொல்ல முடியாத அளவு கூட்டம் நின்றது. கோவில் திருவிழாக்களை தவிர மதுரையில் மனிதர்கள் கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பிலே எழுதி வைத்தார். நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் அவளின் இரத்தமென நினைத்து நினைவுகளின் வழியை கட்டி புரண்டு கதறி அழுதனர். அவள் நாதியற்றவர்களின் பெரும் தெய்வமானாள். எண்ணிலடங்கா மனித கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் வணங்கி செல்ல வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள உள்சந்துக்கு அலையாய் வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு எதை படையலிட்டு வணங்குவது என தெரியாமல் தவித்த பொழுது சலங்கையை படையலிட்டு வணங்கி தெய்வமாக்கி கொண்டனர் மதுரை மக்கள்.